ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா உடனே அதை பண்ணிடணும். வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. அது நல்ல விஷயமா இருந்தா ஒன்றை செய், நன்றே செய், அதை இன்றே செய். இது எல்லாருக்கும் தெரியும் தானே. நம்ம இப்ப இந்த டைலாக்லாம் விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கிறோம்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அது எந்த இடம்னு இப்ப சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கலாம். இது எங்க இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் புத்தேரி பக்கத்துல பைபாஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. அது பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு. ஆமாங்க, ஸ்பாட்டிக் சென்டர் ஆஃப் கன்னியாகுமரி. இது மன வளர்ச்சி குன்றிய ஆண்களுக்கான தொழிற்பயிற்சி மையம். இங்கதான் ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம அண்ணன் ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அவங்களும் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளும் அவங்க கூட போயிருந்தோம். இது ஸ்பெஷலா கேர் எடுத்து பண்றவங்களுக்கே நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சே ஆகணுங்க. ஏன்னா நம்ம அங்க போய் பார்த்தாதான் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் நமக்கே தெரிஞ்சுக்கணும். நம்ம போனதுமே அங்க உள்ளவங்க எல்லாம் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு இது பண்ண தொடங்கிட்டாங்க. அப்புறமா நம்ம உள்ள போனதும் அவங்க எல்லாருமே அவ்வளோ இன்வைட் பண்றதுக்கு அவ்வளோ இதா இருந்தாங்க. நம்ம கரெக்டா சாப்பாடு நேரத்துக்கு தான் போயிருந்தோம். அவங்க உள்ளவங்க சாப்பாடுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் வரிசையா அப்படியே வர தொடங்கிட்டாங்க அந்த சாப்பாடு ஹாலுக்கு. சிலவங்க வர முடியாம இருந்தவங்களுக்கும் அங்க இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி வராங்க. அவங்கள்ட்ட தான் ஹெல்பிங் மைண்டும் கத்துக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இதா இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பொறுமையா நின்று சாப்பாடு வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. எந்த ஒரு தள்ளுமுள்ளோ எதுவுமே இல்லாம வரிசையை நின்று பொறுமையா அவங்கவுங்க சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணி வரிசையில இருந்து வாங்கிட்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல இருந்து போய் சாப்பிட்டாங்க. அவ்வளவு நீட்டா அவங்க இது பண்றாங்க. இவங்களா மன வளர்ச்சி குண்டியவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. சாப்பிடுற விஷயத்துல ஒரு பெஸ்ட் பார்ட் இருக்குங்க. அது வீடியோவோட எண்ட்ல இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த அளவுக்கு பூரிப்பா இருந்துச்சு. நம்ம ஊர்லதான் நிறைய பேரு நல்லா இருக்கிறேன்னு சுத்திட்டு நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா மன வளர்ச்சி குண்டியவங்கன்னு சொல்றவங்க எவ்வளவு இதா இருக்கிறாங்கன்னு எனக்கு அங்க போன அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. சாப்பாடு கொடுத்ததுமே எல்லாரும் உடனே சாப்பிடாம எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்ச பிறகு ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவாகவே சொல்லுவாங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு. நம்ம நல்லது பண்ணுன்னு சொல்லி காட்டக்கூடாது. ஆனா நம்ம பண்ண நல்லதுனால 4 பேர் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம சொல்றதுல தப்பே இல்லை. அப்படிதானே? நல்லது பண்றதுக்கு நாள் கிழமை எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நம்மகிட்ட நல்ல மனசு இருந்தாலே போதும். நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவலாம். என்கிட்ட 1000, 2000, 10,000 அப்படிதான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் ஷேர் பண்ணி இருந்தாலே நாட்டுல நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாற்றம் என்பது எங்கோ இல்லைங்க, நம்ம மனதில் தான் இருக்கு. நம்ம மனசுல மாற்றம் ஏற்பட்டாலே நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுரும். எல்லாருமே நீட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் தாங்க நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னோன்னே அதுதாங்க அதுக்கான நேரம் தாங்க இது. எல்லாருமே இங்க சாப்பிட்டுட்டு இங்க சாப்பிட முடியாம இருக்கிறவங்களுக்கு அங்க கொண்டு போய் ஊட்டி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சாங்கங்க. அது பார்க்கும்போது எனக்கெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டது மட்டும் போதாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் சாப்பிடணும். அந்த மனத்தன்மையில அவங்க இங்கிருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு ஊட்டி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு தட்டெல்லாம் அவங்களே கழுவி வச்சாங்க. அந்த அளவுக்கு இதா இருந்தாங்க. அவ்வளவு ஆச்சரியமாகவும் அவ்வளவு பூரிப்பாகவும் இருந்தது அந்த டைம்ல எனக்கெல்லாம். வாழ்க்கையில எவ்வளவு காசு பணம் சேர்த்து வைக்கிறோங்கிறத விட எவ்வளவு நல்ல நினைவுகளை நல்ல நண்பர்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது மாதிரி கொடுத்து உதவுன்னு நினைச்சா நிறைய கொடுக்கணும் தான் இல்லை, நம்மள்ட்ட இருக்கிறதுல கொஞ்சம் ஷேர் பண்ணி வாழ்ந்தாலே எல்லாருமே நல்லா வாழலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.